வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட ஒரு புது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. விவோ Y02 தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, அப்புறம் 6.51 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே, அப்புறம் வந்து ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேரியன்ட்னு வரையில பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் வந்து அவைலபிளாக இருக்கு, 3+32. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ளூ தான் வந்து இருக்கு. அப்புறம் அதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து 0.92, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.86. சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது, நார்மல் 10 வாட் சார்ஜர் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் இருக்குது. சேட்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப் சி யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட கவரை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இது ஒரு 9000 ரூபாய் ஃபோனுன்னு சொன்னிங்கன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.5 mm திக்னஸ் வந்து இருக்குது. அப்புறம் வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 186 grams வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு. டைப் சி கொடுத்துருந்தா பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்குது. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே தான் வந்து இருக்கும். ஆனால் விவோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே வந்து இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஏன் அன்லாக் ஆகலைன்னா கேமரா ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சிக்கிச்சு, அதனால தான் வந்து அன்லாக் ஆகலை. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.51 inch. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன்ஸில் நமக்கு வந்து IPS பேனல் யூஸ் பண்ணாமல் TFT பேனல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விவோ அப்படிலாம் நமக்கு வந்து IPS பேனலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளேயோட ஆப்ஷன்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து HD+ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான டிஸ்பிளே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 nm பில்ட் பண்ண mediatek Helio A22 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர்னு வந்து சொல்லலாம். என்ன இவங்க இது யூஸ் பண்ணதுக்கு பதில் G35 யூஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேட்டரி லைஃப் இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட ப்ராசஸரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே நமக்கு வந்து HD+ கொடுத்ததுனால பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே வந்து நிற்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 8MP f2.0 அப்பர்ச்சர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5MP செல்ஃபி கேமரா f2.2 அப்பர்ச்சர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். கேமரா மோட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பியூட்டி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 1080p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், பரவாயில்ல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்த மோட்ஸுமே ரொம்பவுமே கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன்னால. சரி ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் ஆக்சுவலி நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆண்ட்ராய்டு வந்து ரன் ஆகல. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் ரன் ஆகிட்டு இருக்கனால பொதுவாக பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன்ஸில் வந்து நிறையா ப்ளோட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளோட்டர்ஸ் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 கோ எடிஷனில் தான் வந்து இருக்குது. விவோவோட ஃபன் டச் ஓஎஸ் வந்து எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 12 தான் வந்து இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 3+32. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000. ஸோ 9000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா ஸ்டைலிஷாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான். என்ன நமக்கு வந்து G35 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமராஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். 8 MPக்கு பதில் 13 MP வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் செல்ஃபி வந்து 5 MPக்கு பதில் 8 MP வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த குறையுமே எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நமக்கு வந்து மைக்ரோ USB பதில் டைப் C போட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.